அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரசூலு நபி லைஸ பிசாயிரின் கவிஞராக இல்லை. லைஸ இல்லை பிசாயிரின் கவிஞராக இல்லை. லைஸுல் குர்ஆன் இல்லை பிஷிரின் கவிதையாக இல்லை. இதுதான் தலைப்பு. ஜாமல் முஸ்ரிகுன சிறுக்கு வைப்பவர்கள் எண்ணினார்கள், அன்னல் குர்ஆன் நிச்சயமாக குர்ஆன் ஆகிறது ஷிஅருன் அது ஒரு கவிதை என்று எண்ணினார்கள். குர்ஆன் ஆகிறது லைஸ இல்லை அலா உஸ்லூபி ஷிஅரி கவிதையின் போங்கின் மீது அது இல்லை. அதாவது கவிதை மாதிரி இல்லை. கவிதை எப்படி இருக்குமோ அதனுடைய போங்கு, உஸ்லூப்னா போங்கு, கவிதை இருக்கிற மாதிரி அது இல்லை. வலா அலா அவுசானிகி அதனுடைய வஜனின் மீதும் அது இல்லை. வஜன் ஃபோலோஜன் ஃபாலோஜன் சொல்கிற மாதிரி கவிதைக்குன்னு ஒரு வஜன் இருக்குது. இப்போ முன்னாடி கவிதை 2 வரியாகுதுன்னு வச்சுங்களேன். முன்னாடி முதல் எழுத்துல ஃபே, 2வது எழுத்து ஐனு, 3வது எழுத்துல லாமு இருந்துச்சு அப்படின்னா, அதே போல் 2வது வரி ஆரம்பிக்கும் போதும் முதல் இடத்துல அங்கே ஃபேக்கு என்ன ஏராப் இருந்துச்சோ அது எழுத்து மாதிரி இருந்தாலும் அதில் உள்ள ஏராப், அதாவது அடையாளம், அங்கே ஃபத்தக இருந்துச்சுன்னா இங்கேயும் ஃபத்தக இருக்கும், அங்கே சுக்குன் இருந்துச்சுன்னா இங்கேயும் சுக்குன் இருக்கும், அங்கே லம்மு இருந்துச்சுன்னா இங்கேயும் லம்மு இருக்கும். அப்போ எழுத்து மாறுதலாக இருந்தாலும் முதல் எழுத்தில் 3 எழுத்து இருந்தால் இங்கேயும் 3 எழுத்து இருக்கும். முதல் எழுத்தில் என்ன ஏராப் இருக்கோ அதான் என்ன அடையாளம் ஏராப் இருக்கோ அந்த அடையாளம் அப்படியே 2வது பைத்தில் வரும். அது பேர் வஜன். அது நீங்கள் கிளாஸில் ஏதாச்சும் ஒன்று எழுதி போட்டு காமிக்கிறோம், அப்போ உங்களுக்கு புரியும். அப்போ அந்த மாதிரி அதுக்குன்னு சில வஜன்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது கவிதைக்கு. வலா அலா அவுஜானிகி அதோட வஜனின் மீதும் அது இல்லை. இன்னமா ஹுவ நிச்சயமாக அதுவெல்லாம் திக்ருன் ஒரு உபதேசம் மினல்லாஹி அல்லாவிடமிருந்து லில் ஆலமீன உலகத்தாருக்கு அல்லாவிடமிருந்து இருந்துள்ள ஒரு உபதேசமாக இருக்கும். கித்தாபுன் ஒரு வேதமாக இருக்கும். மத்லுவுன் ஓதப்படக்கூடிய, முபீன் தெளிவாக ஓதப்படக்கூடிய ஒரு வேதமாக இருக்கும். ரசூல்மார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைஸ இல்லை பிசாயிரின் கவிஞராக இல்லை. வமா எம்பகி அவசியமில்லை லஹு அந்த நபிக்கு அவசியமில்லை. ஐயக்கூன ஆகுவது சாயிரன் கவிஞராக ஆகுவதும் அவசியம் இல்லை. அதாவது கவிஞர் நபி கவிஞராக இருக்க வேணுங்கிற அவசியமும் இல்லை. இன்னமா ஹுவ நிச்சயமாக அவரெல்லாம் முதக்கிருன் உபதேசம் செய்யக்கூடியவர் தான், முந்திருன் எச்சரிக்கை செய்யக்கூடியவர் தான். அப்போ நபிங்கிறவங்க நம்ம நபி உபதேசம் செய்பவர், எச்சரிக்கை செய்பவர். இன்னமா அன்சல் அல்லா தாலா இறக்கியதெல்லாம் குர்ஆனை இறக்கியதெல்லாம் அலா ரசூலிஹி தன்னுடைய தூதர் மீது குர்ஆனை இறக்கியதெல்லாம் இன்திஃபா இல் மோமினீன மூமின்கள் பயன்பெறுவதற்கு, இன்தாரிஹி அதனுடைய எச்சரிக்கையை கொண்டு மூமின்கள் பயன்பெறுவதற்காகத்தான். அப்போ நபியின் மீது குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்தான். வலி உஜூபி வாஜிபாக்குவதற்கு, கலிமத்தில் அதாபி வேதனையுடைய வார்த்தை, அலல் காஃபிரின் குஃபார்கள் மீது வேதனையுடைய வார்த்தை வாஜிபாவதற்காகத்தான் அல்லாஹ் தாலா இந்த குர்ஆனை ரசூல் மீது இறக்கி வைத்தான். அது எப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது புரியும் உங்களுக்கு. அச்சமுட்டி எச்சரிக்கை, இந்தாருன்னா அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வது, அதுக்காண்டி இறக்கி வச்சாங்கிறது புரியும். அது என்ன உஜூபி கலிமாத்தில் அதபி அல் காஃபிரின் அப்படிங்கிறது இப்போ புரியும். வமா அல்லம் நாகு நாம் அவருக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, அதாவது நபிக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, சிவிர கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. வமா எம்பகி அவசியமில்லை லகு அவருக்கு அவசியம் இல்லை. இன்ஹுவ அது இல்லை, அதாவது இந்த குர்ஆன் இல்லை, இல்லா திக்ருன் ஒரு உபதேசமாக தவிர இல்லை. குர்ஆனுன் முபீன் இந்த இடத்துல குர்ஆனுக்கு என்ன அர்த்தம்? ஓதப்படக்கூடிய ஒரு வேதமாகவே தவிர அது இல்லை. இங்கே குர்ஆன் கித்தாபின் மத்லுவன் ஓதப்படக்கூடிய வேதம், முபீன் மலுகர் இல்லை குல்லிமா எஹ்தாஜிலைகள் இப்பாத் அப்போ அடியார்களுக்கு தேவைப்படக்கூடிய அது அனைத்தும். இந்திர எச்சரிக்கை செய்வதற்கு, மண்கான ஹையன் யார் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களை எச்சரிக்கை செய்வதற்காக இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம். கான வயஹிக்கல் கவுலு சொல் உறுதியாகிவிட்டது, அல் காஃபிரின குஃபார்கள் மீது சொல் உறுதியாகிவிட்டது. இந்த தப்சீல் அது என்ன சொல் எப்படி அப்படிங்கிறது பின்னாடி வருது. அதாவது இந்த குர்ஆனை பற்றி அசட்டையாக இருந்து அதை பற்றி யோசிக்காமல்
இருந்தவர்களுக்கு இறைவனுடைய சொல் உறுதியாகிவிட்டது. என்ன சொல்? அவங்களை தண்டிப்போம், அவர்களை வேதனை செய்வோம் அப்படிங்கிற சொல் வந்து உறுதியாகிவிட்டது. தப்சீர் வமா அல்லம்னா நபியனா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் கற்றுத்தரவில்லை சிற கவிதைகளை கற்றுத்தரவில்லை. லா லா யஸ்லுஹு லஹு தாலிக்க, அது அவருக்கு இணக்கமும் ஆகாது அப்படின்னா அது அவருக்கு தேவையும் இல்லை. வலா எலீக்கு பிகி, தகுதியா வலா எலீக்கு லாய்க்கல்ல பிகி, அதை கொண்டு அவர் லாய்க்கல்ல, அதாவது நபிக்கு நம்ம கவிதையை கற்றுத்தரவில்லை, அது நபிக்கு வந்து பொருந்தாது இருக்குது. அதுதான் எலீக்குக்கு அதான் அர்த்தம். நபிக்கு வந்து அது பொருந்தாது. இப்போ இன்னும் சிகிற நிச்சயமாக கவிதை ஆகிறது கலாமுன், அது ஒரு வார்த்தை. மு ஜஹ்ரஃபுன், ஜஹ்ரஃபுன் அதாவது அலங்காரமான வார்த்தை. மௌஜுனுன் வஜனாக்கப்பட்ட, அடுக்கி வைக்கப்பட்ட அலங்காரமான வார்த்தை. ஏற்கனவே சொன்னேன் வஜன், கவிதையுடைய வஜன்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சவுனுகு அதனுடைய விவகாரம் ஆகிறது அகாதிபு பொய்களாக இருக்கும். வல் குரான் சவுனுக்குனா விவகாரம், அகாதிபுனா பொய். வல் குரானு குரான் ஆகிறது பி மஹ்ஜலி அன் தாலிக்க, அதை விட்டெல்லாம் நீங்கியது. பி மஹ்ஜலினா நீங்கியது, அன் தாலிக்க அவைகளெல்லாம் விட்டு நீங்கியது, பொய்யை விட்டும் இந்த அலங்காரமான வஜன்களை விட்டும் அது வந்து நீங்கியது. லா யுமாசிலு ஷை அன், லா யுமாசி ஒப்பாகாது சை அன் எதற்கும், ஃபி கலாமில் பசரி மனிதனுடைய வார்த்தைகளிலிருந்து எதற்குமே அது ஒப்பாகாது. எந்த யாரும் இதை போல் எழுதவும் முடியாது, யாரும் இதை போல் பேச முடியாது. எந்த மனிதனுடைய பேச்சுக்கும் இது வந்து ஒப்பாகாது. வமா ஹாதா, இது இல்லை வகியு, மா ஹாதல் வகியு, இந்த வகி இல்லை, அல்லது எந்த வகினா எத்துலுஹு அவர் ஓதி காமிக்கின்றார், அந்த வகி இல்லை, இல்லா இலத்துன் உபதேசமாகவே தவிர இல்லை, மினல்லாஹி அல்லாவிடமிருந்து உள்ள உபதேசமாக தவிர இல்லை, லீபாதிஹி தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாவுடைய புறத்தில் இருந்தும் உள்ள ஒரு உபதேசமாக தவிர இல்லை. வ கிதாபுன் சமாவியுன் மத்லூவன், இல்லா இங்கே வச்சுக்கணும், இல்லா கிதாபுன் கிதாபாகவே தவிர, சமாவியின் வானத்தை சார்ந்த, கிதாபாகவே மத்லூவன் ஓதப்படக்கூடிய வானத்தை சார்ந்த கிதாபாகவே தவிர இல்லை. அப்படின்னா வந்து வானத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட ஒரு கிதாபாகவே தவிர அது இல்லை. முழுகிரும் லிக்குள்ளி வெளிப்படுத்தக்கூடியது, லிக்குள்ளி மா எகுத்தாஜு இலைகள் இபாத் அடியார்கள் எதற்கு தேவையாகுவார்களோ அது அனைத்தையும் வெளிப்படுத்தக்கூடியதாகவே தவிர அது இல்லை. முழுகிறனா வெளிப்படுத்தக்கூடியது, லிக்குள்ளினா அனைத்தையும், மா எகுத்தாஜு இலைகி இந்த மாவுடைய ஹீயோட எல்லாம் இருந்த மா இபாது அடியார்கள் எதன் பக்கம் தேவையாகுவார்களோ அது அனைத்தையும் வெளிப்படுத்தக்கூடியதாக தவிர அந்த கிதாப் இல்லை. சாதத்தை வெற்றி பெறுவதற்கு, தாரைனி ரெண்டு உலகத்திலும் வெற்றி பெறுவதற்கு, மினல் அஹுக்காமி சட்டங்களின் மூலம், வல் ஹுதூதி எல்லைகளின் மூலம், வல் மவாயிலி வரம்பு, ஹுதூதுனா வரம்பு, வரம்புகளின் மூலம், வல் மவாயில் உபதேசத்தின் மூலம், வல் கசசி கதைகளின் மூலம், வரலாறுகளின் மூலம், வல் அம்சாலி உதாரணங்களின் மூலம், வல் அஹ்பாரி செய்திகளின் மூலம், வல் அஹ்லாக்கி நல்ல குணங்களின் மூலம், பயானில் மபுதஇ வல் மஆதி. அப்போ இந்த சட்டங்கள், உபதேசங்கள், உதாரணங்கள், செய்திகள் இதன் மூலமாக இரண்டு உலகிலும் வெற்றி பெறுவதற்காக இறக்கி வைக்கப்பட்டது தான் இந்த குர்ஆன். பயானில் மபுதை வல் மஆதி, மப்தான ஆரம்பம், வல் மஆதுனா மறு உலகம்,